உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் பெரியப்பா பெரியமாவோட சந்தோஷமா இருக்கிறது தானே உனக்கு வேணும். அது நடக்காது. இப்ப நான் உங்க வீட்டுக்கு தான் வர போறேன். எதுக்குடா இங்க வர? உன் குடும்பத்தை அழ வைக்கதான். என்ன கேள்வி இது? என்கிட்ட இருக்கிற வீடியோவை உன் பெரியப்பா கிட்ட காட்ட போறேன். என்னையா பொண்ண வளர்த்து வச்சிருக்கேன்னு அந்த வீடியோவை காட்டி நான் கேட்க போறேன். கார்த்திக் ப்ளீஸ் சொல்றது கேளு கார்த்திக். இத பாரு, இப்பவே டென்ஷன் ஆனா எப்படி? அங்கதானே வரேன், வெயிட் பண்ணு. கார்த்திக் மரியாதை எங்க இருந்து போயிடு. என்னமாயா இது? வீட்டுக்கு வந்தவங்கள வான்னு சொல்லி வரவேற்கணும். அதை விட்டுட்டு வாசலே நிக்க வச்சு போன்னு சொல்றதெல்லாம் தப்புமா? கார்த்திக் ப்ளீஸ் வா வா. உள்ள வரலாமா? டேய் நில்லுடா. டேய் நில்லுடா. டேய் எதுக்குடா இவன் யாரை கேட்டா நீ வீட்டுக்குள்ள வந்த? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ வீட்டுக்குள்ள வருவ? சொல்றா. நீ எப்படிடா உள்ள வந்த? என் புருஷனோட உயிரை எடுக்க பார்த்து வந்தானே நீ. உனக்கு என்னடா இங்க வேலை? போடா இங்க இருந்து. வெளிய போடா. எதுக்குடா வந்த? எங்க அப்பாக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தது நானே அடிச்சு கொன்று போடா. போடா வெளிய. போடா. போன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. வெளிய போ. உங்க எல்லாருக்கும் என் மேல கோபம் இருக்கும், எனக்கு தெரியும். நானும் கோபத்துல ஒரு தப்பு பண்ணிருக்கேன். அதுக்கு மன்னிப்பு கேட்டாலும் ஈடாகுமான்னு தெரியல. ஆனா நான் இங்க பிரச்சனை பண்ண வரல. அப்படியே போட்டேன்னு வை. சித்தப்பா நான் உங்களை பார்த்து தான் பேச வந்தேன். ஏய் எங்க அண்ணன்கிட்ட என்னடா பேச வேண்டியிருக்கு? உங்க அத்தாக்காரி என்னடானா வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு நடந்த சம்பவத்துக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லையன்றா. எங்க குடும்பத்தை பஞ்சாயத்துல நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினது பத்தாதாடா? நான் செஞ்சது பெரிய தப்பு தான். ஆனா அதுக்கு யார் காரணமா இருந்தான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அத பத்தி பேச நான் இங்க வரல. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேச வந்திருக்கேன். அது நான் பேச வந்தது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஒருத்தரை பத்தி தான். பயந்துட்டியா? அந்த பயத்தை பார்க்க தான் நான் உண்மையை சொல்ல போறேன்னு வந்தேன். ஆனா இந்த பயம் உன்னை விட்டு ஒரே நாள்ல எல்லாம் போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீ பயந்து பயந்து சாகணும். எனக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப இந்த ஊர் அறிய போஸ்டர் அடிச்சு ஒட்டுவேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகம் தான். பத்தா? இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டத்தை மாயா நீ தாங்கிப்ப. எங்க அவன் சொல்லிடுவானு தான் பயந்துட்டேன் பெரியம்மா. நல்ல வேலை என்ன பழி வாங்கணும்னு தான் அவன் இப்படி செய்யறான். அதுவும் நல்லது தானே. என்ன அழ வைக்கணுங்கிறதுக்காக கொஞ்ச நாளாவது இந்த வீடியோவை பத்தி வெளியில சொல்லாம இருப்பான்ல. அதுக்காக அந்த பொறுக்கி உன்னை மிரட்டுறதெல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்க முடியும்? எனக்கு வர கோவத்துக்கு அவன. பெரியம்மா வேண்டாம் பெரியம்மா. கோவத்துல நாம ஏதாவது பண்ண போய் பிரச்சனை பெருசாயிடக்கூடாது. அவனை பார்த்துதான் ஹேண்டில் பண்ணணும். தனாவோட வாழ்க்கைக்காக நான் எவ்வளவு கஷ்டம் வேணும்னாலும் தாங்கிக்க தயாரா இருக்கேன் பெரியம்மா.
வேண்டுதல் வச்சா செஞ்சுதானப்பா ஆகணும். ஆ ரகு, நீ என்னப்பா சொல்ற? ரகுராமா, இங்க நடந்த விஷயம் எல்லாம் எனக்கும் தெரியும்பா. ஆனா முடிஞ்ச கல்யாணத்தை இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல கண்ணு. இத பாரு, நம்ம குடும்ப விவகாரத்தால சாமி காரியத்தை செய்யாம விடக்கூடாது. அப்புறம் சாமி குத்தம் ஆயிடும்பா. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி என்ற பேரனையும் பேத்தியையும் அனுப்பி வை ராசா. அது மட்டும் இல்ல கண்ணு, தனாவும் நல்லா இருக்கணும்னு சேர்த்துதான் வேண்டிக்கிட்டேன். தனாவையும் கதிரவனையும் கூட அனுப்பி வைப்பா. ஏத்த நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு தானே வேண்டுனீங்க. இங்க என்ன அந்த மாதிரியா நடந்துச்சு? ம், பத்மா, பெரியவங்க பேசிட்டு இருக்கோம்ல, சாமி விஷயத்துல அப்படியெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காத. அம்மா ஜானகி, நீ சொல்லு. சாமி காரியத்தை தள்ளி போடவும் முடியாது. ரகுராமா, அனுப்பிச்சு வைப்பா. அத்தை, நீங்க உங்க பேரனையும் அவன் பொண்டாட்டியையும் எங்க வேணா கூட்டு போங்க. உங்க வேண்டுதலை செஞ்சுக்கங்க. ஆனா என் பொண்ணு விஷயத்துல அவ விருப்பம் இல்லாம எதுவும் செய்ய வேண்டாம். அவ விருப்பம்தான் எனக்கு முக்கியம். அவ விருப்பத்தை கேட்டுட்டு எது வேணாலும் செய்யுங்க. மருமகளே, மாமா பார்த்து உட்காருங்க. என்னம்மா எல்லாம் ரெடி தானே? ரெடி தான். மாமா, இதெல்லாம் உங்க பிளான் தானே? ஏன் மருமக புத்திசாலியாச்சே. ஆமாம்மா, எல்லாம் என் வேலை தான். மாயாகண்ணு என்ற புள்ள போன போட்டு விஷயத்த சொன்னான். அப்பதான் திருவிழா வருதுங்கிற ஞாபகம் வந்தது. இந்த வீட்ல என்ன சொன்னாலும் எடுபடாது. அதான் சாமி காரியம்னு ஒரு போடு போட்டனாக்கும். மாயா கண்ணு, வீட்லயே இருந்தா பிரச்சனை தீராது. 4 பேர் அங்க வாங்க. திருவிழா முடிஞ்சு திரும்பி வரும்போது பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒன்னாதான் திரும்பி வருவீங்களாக்கும். மாமா, எனக்கே இவங்க விஷயத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் இருந்தேன். நல்ல வேளை நீங்களே ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. ஏண்டி இதுக்கெல்லாமா நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க? நம்ம வீட்டு பிள்ளைகளை நான் பாத்துக்கிறேன். தங்கச்சி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. இவங்களுக்குள்ள இருக்கிற சண்டை சரியாகத்தான் நான் இவங்களை அங்க அனுப்புறேன். எல்லாம் சரியாயிடுமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.